இந்த நடராஜர் சிலைய இங்க எங்க பார்த்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? இது இந்தியாவின் ஒரு கலை சின்னம் மட்டுமில்ல. இந்த பிரபஞ்ச நடனத்துக்கு பின்னால ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. அதை விட முக்கியமா அதோட கோயிலுக்குள்ளேயே ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த ரகசியத்தை நாம இப்ப உடைக்கலாம். சரி, நாம கேட்ட அந்த ரகசியம் இதுதான். இந்த சிலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கலாம், ஆனா இது வெறும் ஒரு கலைப்படைப்பு கிடையாது. பல நூற்றாண்டுகளா அதோட சொந்த கோவிலுக்குள்ளே நடந்த ஒரு பெரிய வரலாற்று மோதலுக்கு இது ஒரு மௌன சாட்சி. அப்படி என்ன மோதல், அதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். சரி, அந்த மோதலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சிவனோட இந்த பிரபஞ்ச நடன வடிவம் எப்படி இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு, அதோட பயணத்தை முதல்ல பார்ப்போம். இந்த சிலை உலகம் முழுக்க பிரபலமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்காரு. அவர்தான் கலை வரலாற்று ஆசிரியர் ஆனந்த குமாரசுவாமி. 1912ல அவர் எழுதின ஒரு கட்டுரை தான் நடராஜரோட ஆழமான தத்துவத்தை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. அவர் சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த செயல்பாடும் தான் இந்த நடனத்தோட மையக்கரு. அப்படின்னா என்ன? இது வெறும் டான்ஸ் இல்ல, இதுதான் பிரபஞ்சத்தோட இயக்கம், அதோட சுழற்சி. ஓகே, பிரபஞ்ச சுழற்சின்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? இந்த டான்ஸோட உண்மையான அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா சிவனோட 5 பிரபஞ்ச செயல்களை நாம தெரிஞ்சுக்கணும். குமாரசுவாமி இதை சும்மா சொல்லல, ஒரு பழைய தமிழ் நூலை ஆதாரமா வச்சுதான் அதை விளக்குனார். இந்த டான்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சிவனோட கையில இருக்கிற உடுக்கைய பாருங்க, அதுதான் படைப்போட முதல் ஒளி, அதுதான் சிருஷ்டி. அடுத்து அவரோட அபயகரம், பயப்படாதீங்கன்னு சொல்ற மாதிரி தூக்கியிருக்காரே, அது பாதுகாப்பை குறிக்குது, அதுக்கு பேரு ஸ்திதி. இன்னொரு கையில இருக்கிற நெருப்பு எல்லா தீமைகளையும் அழிக்கிறது குறிக்குது, அது சம்ஹாரம். கடைசியா அவரோட தூக்கிய பாதம் இருக்கே, அது மாயாயில இருந்து விடுதலையும் கடவுளோட அருளையும் குறிக்குது, அது திரோபாவம், அதாவது மறைத்தல், அப்புறம் அனுகிரகம், அதாவது அருளல். படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதுன்னு பிரபஞ்சத்தோட இந்த முடிவே இல்லாத சுழற்சி தான் இந்த டான்ஸ். இவ்ளோ தத்துவங்கள் அடங்கிய இந்த சின்னத்தோட ஆன்மீக வீடு எங்க இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் தான் அது. வாங்க அந்த கோயிலோட முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இது ஏதோ ஒரு சாதாரண கோயில் கிடையாது. கிட்டத்தட்ட 40 ஏக்கர்ல பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வளாகம் இது. இதோட வரலாறு ரொம்ப பழசு. நடராஜரையே தங்களோட குலதெய்வமா கொண்டாடின சோழ பேரரசு காலம் வரைக்கும் பின்னோக்கி போகுது. தமிழ் சைவ மரபுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. ஆனா வெறும் கோயில் அப்படின்னு சொன்னா அது சிதம்பரம் நடராஜர் கோயிலை மட்டும்தான் குறிக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த ஒத்த வார்த்தையே இந்த இடத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. சரி, இப்போதான் நாம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். சிவனோட இவ்ளோ முக்கியமான இந்த கோயிலுக்குள்ள நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இங்க இன்னொரு பெரிய கடவுளான விஷ்ணுவுக்கும் ஒரு பெரிய சன்னதி இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இந்த ஆச்சரியத்தை புரிஞ்சிக்க நாம முதல்ல சைவம் வைணவம்னு 2 ஹிந்து மரபுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொன்னா, சைவம் சிவனை முதன்மை கடவுளா வழிபடுறது, வைணவம் விஷ்ணுவை முதன்மை கடவுளா வழிபடுறது. ஆனா சிதம்பரத்துல இந்த 2 பிரிவுகளோட தெய்வங்களும் ஒரே கோவில் வளாகத்துக்குள்ள இருக்கிறது தான் பெரிய ஆச்சரியம். இங்கே இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சிவனோட முக்கியமான கோயிலுக்குள்ள இருக்கிற இந்த விஷ்ணு சன்னதி சும்மா ஏதோ ஒரு சன்னதி இல்ல. இது வைணவர்கள் ரொம்ப புனிதமா நினைக்கிற 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னு. வரலாற்றுல இதுதான் ஒரு பெரிய மத பதட்டத்துக்கு தொடக்க புள்ளியா இருந்துச்சு. இந்த மோதலோட வரலாறு அது ஒரு பெரிய கதை, நிறைய திருப்பங்கள் நிறைஞ்சது. உதாரணத்துக்கு 12ஆம் நூற்றாண்டுல ஒரு சோழ மன்னர் இங்கிருந்த விஷ்ணு சிலையை அகற்றிட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வைணவ துறவியான ராமானுஜர் அந்த உற்சவர் சிலையை திருப்பதிக்கு எடுத்துட்டு போய் பாதுகாத்திருக்கார். அப்புறம் பல 100 வருஷங்கள் கழிச்சு 16ஆம் நூற்றாண்டுல ஒரு நாயக்க மன்னர் பல எதிர்ப்புகளுக்கு நடுவுல அந்த சிலையை மறுபடியும் சிதம்பரத்துல கொண்டு வந்து வச்சார். இது 2 தரப்புக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய போராட்டத்தோட கதை. அதனால இன்னைக்கு நாம பார்க்குற இந்த கோயில் வெறும் ஒரு கடவுளோட வீடு மட்டும் இல்ல, இது பல நூற்றாண்டுகளா நடந்த மோதலுக்கு பிறகு உருவான ஒரு சமரசத்தோட சின்னம், ஒரு போட்டிக்கு பிறகு வந்த ஒற்றுமையோட அடையாளம். இதுதான் இந்த இடத்த உலகத்திலேயே ரொம்பவும் அரிதான ஒரு ஆன்மீக மையமா மாத்துது. இப்போ மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரலாம். சிதம்பரத்தில் ஆரம்பிச்ச இந்த நடன வடிவம் எப்படி மதம், மொழி, நாடுன்னு எல்லா எல்லையையும் தாண்டி மொத்த பிரபஞ்சத்தோட கவனத்தையும் ஈர்த்துச்சு, அதை பத்தி பார்க்கலாம். கலையும் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்னா சேர்ற அந்த நடராஜ சின்னம் சும்மா இல்ல. புகழ்பெற்ற சிற்பி ரோடின், இயற்பியலாளர் ஃப்ரிட்ஜாஃப் காப்ரா, ஏன் வானியலாளர் கால் சேகன் வரைக்கும் பலரையும் கவர்ந்திருக்கு. அவங்க எல்லாருமே இந்த நடனத்துல நவீன அறிவியல் சொல்ற பிரபஞ்ச இயக்கத்தோட ஒரு ஒற்றுமையை பார்த்தாங்க. இந்த டான்ஸோட காஸ்மிக், அதாவது பிரபஞ்ச அம்சம் இங்கதான் உண்மையிலே நிஜமாச்சு. 1993ல நடராஜரோட இன்ஸ்பிரேஷன்ல செஞ்ச காஸ்மிக் டான்சர்னு ஒரு சிற்பத்தை மிர் விண்வெளி நிலையத்துக்கே அனுப்பி வச்சாங்க.
அன்னைக்கு தான் சிதம்பரத்தோட நடராஜர் உண்மையிலேயே ஒரு பிரபஞ்ச நடனக் கலைஞரா மாறினாருன்னு சொல்லலாம். அப்போ மொத்தத்துல பார்த்தா நடராஜர் சிலைங்கிறது வெறும் ஒரு கலைப்படைப்பு மட்டும் கிடையாது. அது பிரபஞ்சத்தோட முடிவே இல்லாத இயக்கத்தோட ஒரு சின்னம். அதே நேரத்துல அது வேற வேற நம்பிக்கைகளுக்கு நடுவுல நடந்த மோதல்களையும் கடைசியில எப்படி ஒரு சமரசம் ஏற்பட்டுச்சுங்கிறதையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. வரலாற்றுல இருந்து இவ்ளோ பெரிய பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குற இது மாதிரி வேற என்ன சின்னங்கள் இருக்கு? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.